குட் மார்னிங் ஆல். என்னோட நேம் கீர்த்தனா. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A கவுன்சிலிங்கில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 இன் டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிறேன். என்னோட டிகிரி வந்து நான் படித்தது பிடெக் இன் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் மாஸ்டர் இன் டவுன் பிளானிங் படிச்சிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடாக தான் நான் ஜாப் பார்த்துட்டு இருந்தேன். டிஎன்பிஎஸ்சிலையுமே டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் நான் 2 தடவை எழுதியிருக்கிறேன். 3rd டைம் இந்த டைமும் கொடுத்துருக்குறேன். 2 தடவையும் கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக மெயின் ஃபோக்கஸ் நான் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்காக தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னா 2021 ஆரம்பித்தேன். 6 மந்த்ஸில் இந்த ஜேர்னி முடிஞ்சிடும். 6 மந்த்ஸ் கழிச்சு ஒரு எக்ஸாம் வரும், அதில் எழுதுவோம், கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் தான் நான் உள்ளேயே வந்தேன். இவ்வளோ நாள் ஆகும்னு அப்போ தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் இவ்வளோ இதுக்கு ரிஸ்க் எடுத்துருந்துருக்க மாட்டேன். பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இங்கே ஒரு இன்ஸ்டியூட்லேயும் கொடுக்குற மோட்டிவேஷன் சரி, ஒவ்வொருத்தரும் போடுற உழைப்பு, இந்த போஸ்ட்டுக்கு இருக்கிற மரியாதை ஒன்று ஒன்றா அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. வெளியே இருக்கும்போது ஒரு நார்மல் பப்ளிக்காக இருக்கும் போது இந்த எக்ஸாம் பற்றிலாம் ஒன்றும் எனக்கும் தெரியல. ஐ ஸ்டார்டட் ரியலி லேட். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. நான் 28, 29 அப்படிங்கும்போது தான் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் போச்சு. நான் ஒவ்வொரு டைமும் படிக்கும் போது தெளிவாக படிச்சிடணும் அப்படிங்கிறது மட்டும் முடிவு பண்ணிக்கிட்டேன். தெளிவானா நான் நோட்ஸ் மட்டும்தான் படித்தேன். எனக்கு இன்ஸ்டியூட்டில் கொடுத்தாங்க, அந்த நோட்ஸ் மட்டும்தான் படித்தேன். நான் இப்போ வரைக்குமே புக்ஸ் எதுவும் நான் ரெஃபர் பண்ணவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்கிறத விட நம்ம கொஞ்சமாக படிக்கிறோம் அப்படின்னா அதில் தெளிவு இருக்கணும். ஒரு 4 லைன் தான் படிக்கிறோம் அப்படின்னாலும் அந்த 4 லைன்லேருந்து எப்படி 40 கொஷின் கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். நிறைய நேரம் ஆகும், எடுத்துக்கும். ஏன்னா ஒரு பெரிய கேப்பு, நடுவில் குழந்தைங்க, ஜாபும் விட்டுருப்போம், அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் போது ரொம்ப டைம் எடுத்துக்கும். கான்சென்ட்ரேட் மெயினாக பண்ண முடியாது. அடுத்து என்ன சமைக்கணும்னு தோணும், குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாங்களான்னு தோணும். அப்புறம் வந்து படிக்க உட்காரும்போது ஒரு கில்ட்னஸ் இருக்கும். அது எல்லா மாமுக்குமே வர்றது. நம்ம பண்ணுறது கரெக்டு தானா, குழந்தைய கவனிக்காமல் நம்ம படிக்கிறோமா, வீட்டை கவனிக்காமல் படிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி அந்த கில்ட்டெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி திரும்ப திரும்ப கொண்டு வந்து படிக்கிறது அப்படிங்கிறது அதுவும் ஒரு சேலஞ்ச் தான். இது வந்து என்ன கேட்டால் இந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம கூட எழுதுகிற யாரு கூடயும் போட்டி இல்லை. எந்த போட்டி அப்படின்னா அது நமக்குள்ளே தான். நம்ம எப்படி நம்மளோட மனசை ஒருங்கிணைச்சு அந்த புக்குள்ளே போகிறோம், அதில் இருக்கிற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அது நம்மளை எத்தனை தடவை சறுக்கி விட்டாலும், நிறைய பேர் நிறைய அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருப்போம், அது சறுக்கி விட்டாலும் திரும்பவும் அதில் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் நமக்கு நம்மளே எப்படி கொடுத்துக்கிறோம். எனக்கு நமக்கு நம்மளே அப்படிங்கிறத விட நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க கூட, நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு கொடுத்த ஒரு மோட்டிவேஷன் தான். உங்களால் முடியும் அப்படின்னு ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் ப்ளஸ் ஒரு கோவமும் இருக்கும். அது எப்படி என்ன ஃபெயில் ஆக்குவ நீ அப்படிங்கிற மாதிரி. நான் எப்படியாவது ஒன்று வந்துடணும். மறுபடியும் நான் நிறைய எக்ஸாம் எழுதினேன். நிறையா இந்த சென்ஸ் என்னோடய டெக்னிக்கல் எக்ஸாம் 2, அதுக்கு முன்னாடி சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதில் ஒரு எக்ஸாம் எழுதியும் கிளியர் பண்ணினேன். எல்லாத்துலேயுமே போஸ்டிங் வாங்க போகிற நேரத்தில் மிஸ் ஆகிடும். இப்படி தான் இருந்துச்சு. பட் இந்த டவுன் பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து என்னோடய கோர் ரிலேட்டடாக இருந்ததுனால அது மனசில் ஒரு ஆழ் மனசில் உள்ளே இருந்துச்சு. நம்மளோட வேலையை மட்டும் நம்ம தெளிவாக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நான் நம்பினதே இல்லை. நேற்று வரைக்கும் நான் நம்பலை. நேற்றுக்கு எனக்கு கையில் ஆர்டர் வரும்போது அந்த டிபார்ட்மெண்ட் பேரை பார்க்கும்போது எனக்கு அது மேலே அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்துச்சு. எல்லாருமே சொல்கிறேன், எல்லா ஆஸ்பிரன்ஸுமே எத்தனை பேர் கூட இருந்து டீமோட்டிவேட் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ரொம்ப வருஷம் படிக்கிறேன்னு கேட்பாங்க, இந்த வயசுக்கு மேலே படிக்கிறியான்னு கேட்பாங்க, இந்த சேலரிக்கு தான் படிக்கிறியான்னு கேட்பாங்க. நிறைய இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவாக இருந்து நீங்கள் முன்னேறி போயிட்டு, சொல்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நம்பி படிங்க. கண்டிப்பாக அவங்க